ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஏஜ் ப்ராப்ளம், அதாவது வயது கணக்குகள் வந்து பார்க்க போகிறோம். நம்ம மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி போட்ட டாபிக் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஏஜ் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சம் வந்து புரியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஏஜ் ப்ராப்ளம்னா இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சம் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா? அருண் மற்றும் தீபக் ஆகிய இருவருடைய தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:3. 6 வருடங்களுக்கு பின் அருணுடைய வயது வந்து 26 வருடங்கள் எனில் தீபக்கின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏஜ் ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்கக்கூடியது அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ, எத்தனை வருடங்களுக்கு அப்புறமா, அப்புறம் தற்போதையா இல்லாட்டி அதுக்கு முன்னவா, அந்த மாதிரிலாம் நம்ம ஏஜ் ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அருண் தீபக் அவங்களுடைய தற்போதைய வயதுகளினுடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 4:3 கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எழுதிட்டோம். அருண் மற்றும் தீபக்குடைய 2 பேருடைய தற்போதைய வயதுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க 4:3. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 6 வருடங்களுக்கு அப்புறமா 6 இயர், அது 6 வருஷத்துக்கு அப்புறமா வந்து 6 வருடங்களுக்கு பின் என்ன கொடுத்துருக்காங்க? அருணுடைய வயசு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அருணின் வயது வந்து என்னது? 26 வயசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறமா எனில் தீபக்குடைய அருணுடைய வயசு கொடுத்துட்டாங்க எனில் தீபக்குடைய வயசு இப்போ என்ன அப்படிங்கிறது வந்து கேட்காங்க. ஓகேவா? தற்போதைய வயது தான் கேட்காங்க. தற்போதைய வயதுடைய ரேஷியோ தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 6 வருடங்களுக்கு அப்புறமா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, அருண் தீபக் அவங்களுடைய தற்போதைய வயதுனுடைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அருணுடைய வயசு வந்து நமக்கு என்னது? 6 வருஷத்துக்கு அப்புறமா உள்ள வயசு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அருணுடைய தற்போதைய வயசு எத்தனை? 26 6 கழிச்சிட்டோம்னா 20 வயசு அருணுடைய தற்போது வயது. ஓகேவா? அருணின் தற்போதைய வயது 20. அப்போ நமக்கு தீபக்குடைய இப்போ என்ன வயசு அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். தற்போதைய அருணுடைய வயசு 6 வருடங்களுக்கு பின் தான் 26 வயசு. அப்போ 6 வருடத்தை கழிச்சோம்னா தற்போதைய வயது வந்து 20 வயசு. ஓகேவா? ஓகே, அப்போ வந்து இது வந்து அருணுடைய ரேஷியோ, இது வந்து தீபக்கனுடைய வயசோடைய ரேஷியோ. ஓகேவா? 4x. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 4x. இது வந்து அருண். அருண் இது வந்து அருண் தீபக் வந்து நம்ம 4x, 3x அப்படின்னு எழுதலாம். இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ தீபக்குடைய இப்போ இதில் இருக்க ரேஷியோ வந்து தற்போதைய ரேஷியோ தான். அதில் உள்ள எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சோம்னா தீபக்குடைய வயசு இப்போ எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு அருணுடைய வயசு தெரியும். ஸோ 4x = என்னது? அருணுடைய வயசு எவ்வளவு? 20. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 5 20. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ தீபக்கனுடைய ரேஷியோ வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? இதனுடைய விகிதம் வந்து நமக்கு 3x. அப்போ =3x எக்ஸோட வேல்யூ என்னது? 5 3 15. அப்போ தீபக்குடைய தற்போதைய வயது என்னது? 15. ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேவா? இல்லை நோட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது வந்து என்னென்னா, 6 வருடங்களுக்கு அப்புறமா அருணுடைய வயசு கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து நம்ம கழித்து தற்போதைய வயதை வந்து எடுத்துட்டோம்னா மீதி இருக்க தீபக்குடைய வயசு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதமானது 7:3. அவர்களுடைய வயதுகளின் பெருக்கல் பலன் வந்து 756 எனில் 6 வருடங்களுக்கு பிறகு அவர்களது வயதுகளினுடைய விகிதம் ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. தந்தை மகனுடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. தந்தை அவங்களுடைய மகனுடைய ரேஷியோ 7:3 அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. தந்தை மற்றும் அவர்கள் யார்? தந்தையும் மகனுடைய வயதுகளுடைய பெருக்கல் பலன். தந்தை மற்றும் மகனின் பெருக்கல் பலன் எவ்வளவு? பெருக்கல் பலன் =756 கொடுத்துட்டு 6 வருடங்களுக்கு பிறகு அவங்களுடைய வயசுடைய ரேஷியோ விகிதம் வந்து கேட்டிருக்காங்க. 6 வருடங்களுக்கு பின் 6 வருடங்களுக்கு பின் அவங்களுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை நம்ம ரேஷியோவில் இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம்? 7x = 3x அந்த மாதிரி எழுதுவோமா? இது வந்து தந்தை மற்றும் இதுவே நமக்கு வந்து வித்தியாசம் அப்படிங்கிறது 7x - 3x அந்த மாதிரி பண்ணிப்போம். இது வந்து பெருக்கல் பலன் கேட்டிருக்கிறதுனால நம்ம 7x
3x வந்து பெருக்க போகிறோம். ஓகேவா, பெருக்கி 756 அப்படிங்கிற மாதிரி போட போகிறோம். ஓகேவா, 7x × 3x = அதாவது தந்தை மற்றும் மகனுடைய பெருக்கல் பலன். தந்தை மகனுடைய பெருக்கல் பலன் வந்து என்னது 756. அப்போ 7 3 21 x², x × x x² = 756. மீதி இருக்கிறத டிவைட் பண்ணுங்கள். 7 3 21, 2 3 6, 5 3 15, 2 3 6, 1 7, 3 21, 3 21 வந்துடும். மீதி 4 இருக்குது. 6 7 42. அப்போது x² என்ன வருது 36. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், இங்கே வந்து 6² வரும். 6 6 36. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 6. எக்ஸோட மதிப்பு வந்து நம்ம இப்போது கண்டுபிடிச்சிட்டோம். அதனுடைய பிறகு 6 வருடங்களுக்கு பிறகு அப்போது எக்ஸோட மதிப்பு நம்ம வந்து இப்போ இதில் போட்டோம்னா தந்தை மற்றும் மகனுடைய தற்போதைய வயது வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, 7x = 3xங்கிறது தந்தை மற்றும் மகனுடைய தற்போதைய வயது. ஓகேவா, அதுக்குள்ள ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. தந்தை மகனுடைய தற்போதுள்ள ரேஷியோ வந்து 7x = 3x. அதில் எக்ஸோட மதிப்பு போடுங்க. 7 6 42, 3 18. இப்போ அவங்களுடைய ரேஷியோ வந்து எனது அவங்களுடைய வயது வந்து தந்தையோட வயது வந்து 42, மகனுடைய வயசு வந்து 18. ஓகேவா, அடுத்த இது என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 6 வருடங்களுக்கு பிறகு அவங்களுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம வந்து தந்தை வயசு வந்து ஒரு 6 வருடம் கூட்டிக்கணும். அதேமாதிரி மகனுடைய வயசுலேயும் ஒரு 6 வருஷத்தை வந்து கூட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். 42 + 6 48, 18 + 6 24. ஓகேவா, இப்போது நம்ம 48 = 24 இதுக்கு தான் நமக்கு ரேஷியோ பார்க்கணும். ஓகேவா, இது வந்து தந்தையுடைய வயசு 48, மகனின் வயசு வந்து 24, 6 வருடங்களுக்கு அப்புறமா. ஓகேவா, இப்போ ரேஷியோ பார்க்கணும். 3 8 24, 6 8 48, 1 3 3, 2 3 6. அப்போ 2:1. தந்தை மற்றும் மகனுடைய ரேஷியோ வந்து என்னது 2:1. ஆன்சர் வந்து 2:1. பாருங்கள் 1:2 இருக்குது. ரேஷியோ வந்து மாற்றி போட்டுறது 2:1. ஆன்சர் வந்து B. ஓகேவா, 6 வருடங்களுக்கு பிறகு. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். 3ஆம் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. A மற்றும் B இன் வயதுகளின் விகிதம் 5:7. அவர்களினுடைய தற்போதைய வயதுகளினுடைய கூடுதல் 48 வருடங்கள் எனின் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. AB 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. A:B உடைய ரேஷியோ வந்து 5:7 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அவருடைய தற்போதைய வயதுகளின் கூடுதல் தற்போதைய வயதுகளின் கூடுதல் Aயும் Bயுடைய தற்போதைய வயதுகளுடைய கூடுதல் வந்து என்னது 48 எனில் அவர்களுடைய வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. A - B இவங்களுடைய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நமக்கு வயதுகளின் கூடுதல் இதில் எல்லாமே தற்போதையில் தான் இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன A:Bயோடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய Aயும் Bயோடைய அந்த வயசுடைய கூடுதல் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய வித்தியாசம் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம இதை எப்படி எழுதுவோம், 5x = 7x அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதை வந்து நம்ம கூட்ட போகிறோம். ஓகேவா, ஏன்னா நமக்கு கூடுதல் வந்து தெரியும். Aக்குள்ள வயசும் Bக்குள்ள வயசும் கூடுதல் வந்து நம்ம 48 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போது 5x + 7x = 48. கூட்டினா என்ன வருது 12x = 48. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 3 4 12, 1 4 4, 2 4 8, 4 3 12. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 4 அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. அப்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து போட்டால் ஏயோட வயசு எவ்வளவு, பியோட வயசு எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது நம்ம ஏலேருந்து பியை கழிச்சிட்டோம்னா அதனுடைய வித்தியாசம் வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 4. அப்போ எக்ஸோட ஏயோட வயசு வந்து 5 4 20 வயசு, பியோட வயசு வந்து 7 4 28. அப்போ ஏக்கும் பிக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 8 வருஷம். ஓகேவா, 28லேருந்து 20 போனால் வந்து 8 வருஷம். அவங்களுடைய வித்தியாசம் அதுதான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஏக்கும் பிக்குள்ள வித்தியாசம் வந்து இது 8 வருஷம். ஆன்சர் C. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 4ஆம் சம் பாருங்கள். தந்தை மற்றும் மகனின் சராசரி வயது வந்து என்ன கொடுத்துருக்காங்க 28 ஆண்டுகள். அவர்களின் விகிதம் வந்து 3:1 என்றால் தந்தையின் வயது என்ன? இந்த சம் வந்து சராசரியில் கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. ஓகே, இருந்தாலும் இது வந்து ஏஜ் சம்ங்கிறதுனால இதில் கொடுத்துருக்கேன். தந்தை மற்றும் மகனினுடைய சராசரி வயது, அதாவது இதில் தந்தை மற்றும் மகன் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய சராசரி வயது என்னது 28. அதாவது தந்தை ஒருத்தர் மகன் ஒருத்தர். அப்போது 2 பேர் அவங்களுடைய வயசு அப்போது எவ்வளவு இருக்கும், இதை வந்து 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால்
சராசரி வயசு தான் நமக்கு கொடுத்துருக்காங்களே தவிர தந்தை மகனுடைய ஒரிஜினல் வயசு நமக்கு தெரியாது. நம்ம இதுவே ஒரு 2 நம்பர் இப்போ 28 இருந்துன்னா சராசரி காண்கிறதுக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ, இப்போ ஒரு 5 பேருக்கு சராசரி காண்க சொல்லுவாங்க. 5 பேருடைய வயசை போட்டு அதால் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம்ல. இதில் மொத்தம் இப்போ 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? அதனால் நம்ம 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? சராசரி வயசு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நமக்கு சராசரி கொடுத்துட்டாங்க. 8 2 16 மீதி 1 இருக்குது. 4 2 4 5 56. அப்போ தந்தை மற்றும் மகனுடைய மகனின் வயது வந்து 56. இவங்களுடைய 2 பேருடைய வயது வந்து கூடுதல் வந்து 56. ஓகேவா? இதை நமக்கு டிவைட் பண்ணால் 28. இதனுடைய சராசரி வந்து 28 தான் வரும். ஓகேவா? ஓகே. அவர்களுடைய விகிதம், தந்தை மற்றும் மகனுடைய விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 3:1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்றால் தந்தையுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தையோட வயசு 3x வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது. 3x:1x அப்படின்னு எழுதுவோமா? அப்போ 3x. நமக்கு தந்தை மற்றும் மகனுடைய கூடுதல் வந்து எவ்வளோன்னு தெரியும்? 56ன்னு தெரியும். ஓகேவா? 56 எப்படி கண்டுபிடிச்சோம்? தந்தை மற்றும் மகனுடைய சராசரி வயசு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? அப்போ 3x + 1x = 56. அதனுடைய கூடுதல். இப்போ 4x = 56. இப்போ டிவைட் பண்ணுங்கள். 1 நாள் 4 4 4 16. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 14. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தந்தையோட வயசு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. தந்தை வந்து என்னது? 3x. அப்போது x 14. 4 3 12 மீதி 1 இருக்குது. 1 நாள் 4 1 3 3 + 1 அப்போ 42. தந்தையோட வயசு வந்து என்னது? 42. தந்தையின் வயது வந்து 42. ஆன்சர் சி. ஓகே. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். சராசரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தம் இதுவே ஒருவேளை தந்தை மகன் மகள் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம 3ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஓகேவா? இதில் 2 பேர் இருக்கிறதுனால நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ 5ஆம் சம் பாருங்கள். தந்தை தாய் மகள் ஆகியோரது வயதுகளினுடைய விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 7:6:2. தாய் மற்றும் மகளின் வயதுகளுடைய வித்தியாசம் வந்து 24 ஆண்டுகள் எனில் தந்தையின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். தந்தை தாய் ஆர்டர் படி எழுதிக்கணும். தாய் மகள் அவங்களுடைய ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 7:6:2 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தாய், அதாவது தாய்க்கும் மகளுடைய வயதுடைய வித்தியாசம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தாய்க்கும் மகளுக்குள்ள வயசில் வித்தியாசம் வந்து என்னது? 24. அப்போது 6x. இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோமா? ரேஷியோவில் இருக்கிறதுனால 6xலேருந்து 2x போனால் என்னது? 4x. 4x தான் என்னது? 24. ஓகேவா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து என்னது? இப்போது இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தாய்க்கும் மகளுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? 6xலேருந்து 2x போனால் என்னது? 4x. அதுதான் 24. ஓகே. இப்போது கேன்சல் பண்ணுங்கள். 6 4 24. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? நமக்கு 6 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தந்தையுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 7x. அப்போது தந்தையுடைய வயசு தந்தை 7x. எக்ஸோட மதிப்பு என்னது? 7 × 6 7 6 42. அப்போது 42 வயது தந்தைக்கு. ஓகேவா? ஆன்சர் பி. ஓகே. ஏஜ் ப்ராப்ளத்தில் வந்து நம்ம டோட்டலாக இந்த வாட்டி 5 சம் பார்த்துருக்கோம். ரிமைனிங் இருக்க சம் வந்து அடுத்த பார்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.